நம்ம மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா டிகேனா இன் T20 வேர்ல்டு கப். எஸ், வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் எங்கடா 4 நாளா போன ஆளையே காணோமே அப்படின்னு ஒரு சில பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து நான் செத்து போயிட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ரிப்பெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க கமெண்ட்ல. செத்தும் போகலை இல்லை ஓடியும் போகலை, யூடியூப்பை விட்டு சும்மா ஒரு ட்ரிப் ஒன்று போயிருந்தேன், அதனால தான் நல்ல வீடியோஸ் போட முடியல. ஆனால் நான் வீடியோஸ் போடாத இந்த டைமில் செம்ம மேட்ச் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. சிஎஸ்கே எம்ஐ முடிஞ்சிருச்சு, ஆர்சிபி SRH முடிஞ்சிருச்சு. ஓகே, இனிமே மிஸ்ஸே ஆகாது, டெய்லி வீடியோஸ் வரும். இந்த வீடியோ தினேஷ் கார்த்திக் இன் T20 வேர்ல்டு கப். எஸ், தினேஷ் கார்த்திக் அவர் இந்த T20 வேர்ல்டு கப் இயர் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆட ஆரம்பிச்சிடுறாரு, அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பட் ஆனா தினேஷ் கார்த்திக் பொறுத்த வரைக்கும் ஹி டிசர்வ் ஃபார் மோருங்க, அதுல வந்து மாற்றுக்கிறதே இல்லை. நான் எப்பவுமே டிகே பத்தி பேசுறப்போ அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா MS தோனி அப்படிங்கிற ஒருத்தரோட எறால போய் டிகே மாட்டிக்கிட்டாரு. MS தோனிக்கு முன்னாடி அவர் டெபியூ ஆயிருக்காரு, நான் இல்லைன்னா சொல்றேன். பட் MS தோனி உள்ள வந்து அவரோட கிரிக்கெட் வித் வேற மாதிரி கேப்டனா மாதிரி அதுக்கப்புறம் அவரை தூக்கவே முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டார் MS தோனி. அந்த இடத்துல போயிட்டு டிகே வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா மாட்டிக்கிட்டாரு. ஒரே மாதிரி பிளேயர்ஸ் அப்படிங்கிறதுனால டிகேக்கு பெருசா சான்சஸ் கொடுக்கப்படல. ஈவன் தோ டிகே கூட ரீசெண்டா அஸ்வின் அண்ணாவோட இன்டர்வியூல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, என்னை சிஎஸ்கே எடுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அந்த முதல் IPL-ஓட ஆக்ஷன்ல. ஆனா தோனியை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டாங்க. தோனியை எடுத்த உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு ஆப்வியஸ்லி நம்மளை எடுக்க மாட்டாங்க, ஏன்னா ஒரே மாதிரி கைண்ட் ஆஃப் பிளேயர் அப்படிங்கிறதுனால. ஸோ அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் தோனி அங்கே இருக்காரு, என்னால் அங்கே போக முடியல, இருந்தாலும் எனக்கு சிஎஸ்கே ஆடணும் ஆசை அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. ஸோ தோனிங்கிற ஒரு ஃபேக்டர் தான் டிகேவோட கிரிக்கெட் லைஃப்ல ரூல் பண்ணிட்டு போயிடுச்சு. பட் ஆனால் இட்ஸ் எப்படி சொல்றது, இதெல்லாம் தெரிஞ்சு பண்றது இல்லைல்ல, இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒன்று தான். அண்ட் டிகே மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலுமே வேற மாதிரி ஒரு ஜென்ரேஷன்ல அது மாதிரி பிளேயர்ஸ் உருவாவாங்க அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 17 வருஷமா ஆடிட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு நம்ம ஒரு MS தோனியை, ரோஹித் சர்மாவை, விராட் கோலியை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு டிகேவை தூக்கி வச்சு கொண்டாடணும். பட் ஆனால் அது நம்ம பண்றது இல்லை. ஏன் அப்படின்னா அவங்கள மாதிரி இன்டர்நேஷனல்ல பெருசா இவர் பண்ணலைங்கிறது தான் நம்ம சொல்லுவோம். பட் ஆனால் இன்டர்நேஷனல்லையுமே ரொம்ப முக்கியமான நாக்ஸ்லாம் அடிச்சு கொடுத்த ஒரு ஆள் தான் நம்ம டிகேனா. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், யாரையோ தூக்கி வச்சு கொண்டாடுறோம். நம்ம தமிழ்நாட்டோட செல்ல பிள்ளை, இந்தியன் கிரிக்கெட்டோட ரொம்ப முக்கியமான ஒரு டேலண்ட். அண்ட் சீரியஸ்லி இவரை நம்ம கொஞ்சம் நல்லாவே கொண்டாடி இருக்கலாம். ஓகே ப்ரோ, இப்போ மேட்ருக்கு வாங்கன்னு தானே சொல்றீங்க. டிகேனா இன் திஸ் T20 வேர்ல்டு கப் சான்ஸ் இருக்கா அப்படின்னா, போன T20 வேர்ல்டு கப்லையும் இப்படிதான் IPL நல்லா ஆடினாரு. ஸோ உடனே இந்தியன் டீம்ல வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்தியன் டீம்லையும் போய் நல்லா ஆடின உடனே திருப்பி வேர்ல்டு கப்புக்கு கூட்டு போனாங்க. பட் வேர்ல்டு கப் இவருக்கு கரெக்டாக அமையலைங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த வருஷம் வேர்ல்டு கப்புக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சான்சஸ் இல்லை. எஸ், நிறைய நல்ல இன்னிங்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. எஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா SRH-ஓட ஒரு பிரில்லியன் நாக் ஒன்று ஆடினாரு. அதுக்கு முன்னாடி மேட்சும் ரொம்ப நல்லா ஆடினாரு. பட் ஆனால் போன வாட்டி T20 வேர்ல்டு கப்புக்கு டிகே நான் கூட்டிட்டு போனதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அந்த டைம் இந்தியாவுக்கு ஃபினிஷர் தேவை, ஒரு நல்ல ஃபினிஷராக இவர் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சு கூட்டு போனாங்க. பட் இந்த டைம் ரிங்கு சிங் அப்படிங்கிற ஒருத்தர் உருவாயிட்டாரு அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு டிகே மேல மறுபடியும் அவங்க போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஒரு சைடு சஞ்சு சாம்சன், ஒரு சைடு நம்மளோட ரிஷப் பண்ட் வேற நல்லா ஆடிட்டு இருக்காங்க. குறிப்பா ரிஷப் பண்ட் இஸ் பேக் அப்படிங்கிறதுனால ஸோ டிகே நான் திருப்பி போவாங்களா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஸோ அதனால மேக்ஸிமம் 95% வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினேஷ் கார்த்திக் வந்து கூட்டு போக சான்சஸ் இல்லை. ஈவன் தோ வந்து ஒரு டாக் ஒன்று இருக்கும் கண்டிப்பாக, டிகே கூட்டு போகலாமா வேண்டாமா, எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர், நல்லா ஆடி இருக்காரு, ரொம்ப வருஷம் கிரிக்கெட் கேரியர் இருக்கு, இப்படிலாம் யோசிச்சாங்க அப்படின்னா மேபி ஒரு எட்ஜ் இருக்கலாம். பட் ஸ்டில் அது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நடக்க போகிற மேட்சஸில் இன்னும் ஒரு 1 or 2 மேட்சஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலே அதுக்கான சான்ஸ் நிறையாவே வந்து இருக்கு. ஈவன் தோ கேப்டன்சி வைஸ்லையும் ரோஹித் சர்மா வந்து டிகே வேணும்னு கேட்டார் அப்படின்னா அதை மாற்றமே கிடையாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டு போகலாங்க. ஒரு நல்ல ஒரு வேர்ல்டு கப்பாக அவருக்கு அமைஞ்சு மேபி நம்ம கப் வின் பண்ணி அவர் அப்படியே ரிட்டையர் ஆனா சீரியஸ்லி ரொம்ப நல்லா தான் இருக்கும். டிகே பொறுத்த வரைக்கும் அவர் 2013 சாம்பியன்ஸ் டிராஃபியோட ஸ்குவாட்ல இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபி வின்னர். அண்ட் 2007 T20 வேர்ல்டு கப்லையுமே இருந்தார். ஒரு மேட்ச் கூட அவரால் தான் முக்கியமாக ஜெயிச்சு நம்ம உள்ள வந்தோம். ஸோ ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய மேட்சஸ் அவரும் வந்து இந்தியாவுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணி விளையாண்டுருக்காரு. பட் பெருசாக பேசப்படலை. ஸோ பார்க்கலாம். அண்ட் இந்த வருஷம் கடைசி IPLனு சொல்லியிருக்காங்க. பட் சிஎஸ்கே நெக்ஸ்ட் இயர் அவர் எடுப்பாங்க. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக பேசுவாங்க டிகே கிட்ட, நீங்கள் ஒரு வருஷம் எங்கள் கூட வந்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய வாட்டி சிஎஸ்கே ட்ரை பண்ணியிருக்காங்க டிகேவை. ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கல. ஆப்வியஸ்லி இப்போ MS தோனி போகிறதுனால அந்த ஒரு பொசிஷனில் டிகே நான் ஃபிட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஈவன் தோ RCB கிட்டேருந்து ரிலீஸ் ஆகி அவரே வந்து இல்லை, நான் ஒரு வருஷம் தான் விளையாட போகிறேன், என்னோட ஹோம் டவுன் சிஎஸ்கேக்காக நான் விளையாடணும்னு ஆசைப்படுறேன், என்னை ரிலீஸ் பண்ணி விட்டுருங்கன்னு கேட்டு வந்து ரிலீஸ் ஆனாதான். இல்லை அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே ரிட்டையர்மெண்ட் தான். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கருத்து டிகேனா பற்றி என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்கெட் சேனல்.